الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமதான் ஜும்மா என்று இரு பெரும் பாக்கியங்கள் பெற்ற ஒரு நன்னாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த நாளினுடைய பரக்கத்தால் நம்முடைய ஹாஜத்துகளை பூர்த்தி செய்வானாக, நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. உலகத்தில் அல்லாஹ் போர் பதற்றம் இல்லாமல் அமைதி அல்லாஹ் நிலவ செய்வானாக. கடந்த வாரம் ஜகாத்தினுடைய சிறப்புகளையும் அதனுடைய எச்சரிக்கைகளையும் குறித்து பேசியிருந்தோம். ஜகாத் கொடுத்தால் என்ன சிறப்பு, கொடுக்காமல் இருக்கிற போது அல்லாஹினுடைய எச்சரிக்கைகள் என்ன என்பதை குறித்து பேசப்பட்டிருந்தது. ஜகாத்தினுடைய சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சிறப்புகள் தெரிந்த பிறகு அதனுடைய சட்டம் தெரியவில்லை என்று சொன்னால் எப்படி கொடுப்பது, யாருக்கு கொடுப்பது என்று தெரியாமல் போய்விடும். அந்த வகையிலே ஜகாத்தினுடைய சிறப்புகள் தெரிவது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய சட்டங்கள் நுணுக்கமான சட்டங்கள். எனவே அந்த மசாயில்களையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஜகாத்தினுடைய மசாயில்கள் பொறுத்தவரை 5 விஷயங்களை அடிப்படையாக வைத்து ஜகாத்தினுடைய மசாயில்களை எழுதுவார்கள். முதலாவது சொல்வார்கள், யாருக்கு ஜகாத்து கடமை. இரண்டாவது, எந்த பொருளில் எவ்வளவு இருந்தால் ஜகாத்து கடமை. ஜகாத் கடமையாவதற்கான நிபந்தனைகள் என்ன. நான்காவது, யாருக்கு கொடுக்க வேண்டும். ஐந்தாவது, கொடுக்கக்கூடிய முறை. இந்த 5 விஷயங்களை அடிப்படையாக வைத்துதான் ஜகாத்தினுடைய மசாயில்கள் அமைக்கப்படுகிறது. யாருக்கு கடமை, எந்த பொருளில் எவ்வளவு இருந்தால் ஜகாத்து கடமை, ஜகாத்தினுடைய நிபந்தனைகள் என்ன, ஜகாத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும், ஜகாத் கொடுப்பதற்கான முறைகள் என்ன. இந்த 5 விஷயங்கள், இதை அடிப்படையாக வைத்துதான் சட்டங்கள் அமைக்கப்படுகிறது. ஆக முதலாவது, ஜகாத் யாருக்கு, யார் மீது ஜகாத் கடமை. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், எழுதுகிறார்கள் ஃபிக்ஹ் கிதாபிலே, ஒரு ஜகாத் கடமையாவதற்கு முதல் நிபந்தனை அவர் முஸ்லிமாக இருத்தல் வேண்டும். காஃபிர்கள் மீது ஜகாத் கடமை இல்லை. ஆக முஸ்லிமாக இருப்பது அவசியம். இஸ்லாத்தை ஏற்று அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி ஒரு மனிதன் முஸ்லிமாக பிறகுதான் அவர் மீதுதான் ஜகாத் கடமையாக்கப்படுகிறது. இரண்டாவது, அவர் ஆக்கிலாக அறிவுடையவராக இருக்க வேண்டும். அறிவுடையவர், முட்டாள்கள் மீது ஜகாத் கடமை இல்லை. பைத்தியம் பிடித்தவர்கள் இருக்கிறார்கள், சொத்து இருக்கிறது, ஜகாத் கடமை இல்லை.
அறிவுடையவராக இருத்தல் வேண்டும், அவசியம் ஜகாத் கடமையாவதற்கு. மூன்றாவது, அவர் பாலிகாக பருவ வயதை எட்டியவராக இருக்க வேண்டும். பருவ வயதை எட்டிய பிறகுதான் அவர் மீது அவருடைய பொருள் செல்வத்திலிருந்து அவர் ஜகாத் கொடுக்க முடியும். ஆக பருவ வயதை எட்டியவராக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் பார்க்கிற போது குழந்தைகள் மீது ஜகாத் கடமை இல்லை. குழந்தைகள் மீது நாம் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வத்திற்கு என்ன ஜகாத், என்ன சட்டம்? குழந்தைகள் மீது நாம் சேர்த்து வைக்கக்கூடிய டெபாசிட் பணங்களுக்கு, உதாரணமா இன்னைக்கு நகை வேலை பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. இன்னைக்கு பிறந்த குழந்தையிலிருந்து நகையை சேர்த்த ஆரம்பிச்சாதான் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிற போது நகையை போட்டு கட்டி கொடுக்கிற முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால், அதை சேர்த்துகிற போது அந்த குழந்தையின் பேரில் முழுமையாக மில்கியத் செய்து விட வேண்டும். மில்கியத் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு தான் இது உரிமை என்று அந்த குழந்தையின் பேரில் உரிமைப்படுத்தி விட வேண்டும். உரிமைப்படுத்திய பிறகு அந்த தாய் எடுத்து பயன்படுத்துவதோ அல்லது வேறு யாரோ எடுத்து பயன்படுத்துவதோ கூடாது. ஒருவேளை பயன்படுத்தினால் ஜகாத் கொடுக்க வேண்டும். உதாரணமா அந்த குழந்தையினுடைய தாய் எடுத்து பயன்படுத்துறாங்கன்னா ஜகாத் கொடுக்கணும். தாய் எடுத்து பயன்படுத்தாமல் குழந்தைக்கு மட்டும் வைத்திருக்கிறார்கள், எப்போ கல்யாணம் ஆகிறதோ கொடுத்துக்கலாம் என்று சொல்லி அது ஒரு காயினாகவோ அல்லது ஒரு பணமாகவோ வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த குழந்தையும் பயன்படுத்தவில்லை, பெற்றோர்களும் பயன்படுத்தவில்லை என்று இருக்கிற போது ஆக குழந்தையின் மீது ஜகாத் இல்லை என்கிற அடிப்படையில் அந்த சிறு குழந்தைக்கு ஜகாத் கொடுக்க கூடாது. அதே போல்தான் சொல்லப்படுகிறது, ஒருவர் நிசாபை எட்டியவராக இருக்க வேண்டும். மார்க்கத்தில் ஜகாத்திற்கு என்று ஒரு அளவுகோல் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுகோலை எட்டியவராக இருக்க வேண்டும். நிசாபை எட்டியவர் சொன்னா இஸ்லாமிய அடிப்படையில் ஒருவர் பணக்காரராக இருத்தல், இஸ்லாமிய அடிப்படையில் பணக்காரராக இருத்தல். அந்த நிசாபை எட்டியவராக இருக்கிற போதுதான் ஜகாத் கடமையாகுகிறது. ஆக ஜகாத் கடமையாகுவதற்கு இந்த 4 நிபந்தனைகள் மிகவும் அவசியமானது என்பதாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது, எந்த பொருளில் எவ்வளவு இருந்தால் ஜகாத் கடமை? பொதுவாக 4 பொருள்கள் தான் ஜகாத் கடமையாகுகிறது. ஒன்று தங்கம் வெள்ளி, இரண்டாவது வியாபார பொருட்கள், மூன்றாவது கால்நடைகள், நான்காவது ஒரு மனிதன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய விவசாய பொருட்கள். இந்த 4 மீது தான் ஜகாத் கடமை. அதிலும் குறிப்பாக இன்றைய காலங்களில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் 2, ஒன்று தங்கம் வெள்ளி, இன்னொன்று வியாபார பொருள். விவசாய பொருள் அதே போல கால்நடைகள் இதெல்லாம் அரிது. புழக்கத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் 2 பொருட்கள், ஒன்று வியாபார பொருள், அதே போல் தங்கம் வெள்ளியாக இருக்கிறது. ஆக இந்த 4 பொருள்களில் தான் ஜகாத் கடமையாகிறது. இது எவ்வளவு இருந்தால் ஜகாத் கடமை? கால்நடைகளை பொறுத்தவரை ஒருவர் 40 ஆடு வைத்திருந்தால் 1 ஆடு ஜகாத் கடமை, 5 ஒட்டகம் வைத்திருந்தால் 1 ஒட்டகம் ஜகாத் கடமை, 30 மாடு வைத்திருந்தால் 1 மாடு ஜகாத் கடமை. விவசாய நிலத்தை பொறுத்தவரை அந்த இடம் இருக்கிறதே அது வானம் பார்க்கக்கூடிய பூமி. அதுவா மழை வந்துக்கிறது, அதுவா விளைச்சலாயிருக்கிறது, இவர் விதை போடுகிறார், விளைச்சலா ஏற்படுத்துகிறார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தால் அந்த இடத்திற்கு 1000 கிலோவிற்கு 100 கிலோ கொடுப்பது ஜகாத் கடமையாகுகிறது. அல்லது இவர் தண்ணிக்காக வேண்டி செலவு செய்கிறார், ஒரு பம்ப் செட்டை போட்டு அதற்கு நின்று எலக்ட்ரிஷியன் இருக்கிறது, இப்படி இவர் தண்ணிக்காக வேண்டி செலவு செய்கிற போது அந்த 1000 கிலோவில் 50 கிலோ கொடுத்தால் ஜகாத் கடமை போதுமாகி விடுகிறது. பொதுவா இதர ஜக்காத்திற்கும் விவசாய ஜக்காத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, விவசாய ஜக்காத்துல எப்போ அறுவடை செய்கிறாரோ அப்ப ஜக்காத் கொடுத்தா போதுமானது. உதாரணமா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் அறுவடை செய்கிறாருன்னா அந்த 2 வருஷம் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு அறுவடை செய்கிறாரோ அன்றைக்கு கொடுத்தால் போதுமானது. 2 வருடத்திற்கு பிறகு அறுவடை செய்யப்படக்கூடிய ஜகாத் பொருளுக்கு அவர் ஜகாத் கொடுத்தால் போதுமானது. சரி, அடுத்து எப்போ அவர் அறுவடை செய்கிறாரோ அது ஒரு 2 வருஷம் ஆகலாம், அல்லது எப்போ வேணுமோ ஆகலாம். அப்ப அடுத்த அறுவடை செய்யக்கூடிய வரைக்கும் அவர் அந்த பொருளை குடோன்ல சேர்த்து வைக்கிறாருன்னு சொன்னா 1 வருஷம் பூர்த்தி ஆயிருச்சே, ஜகாத் கொடுக்கணுமா? இல்ல, அவசியம் இல்லை. அவர் அந்த பொருளுக்கு ஜகாத் கொடுத்துட்டார். குடோனில் சேர்த்து வைக்கக்கூடிய பொருளுக்கு ஜகாத் அவசியம் இல்லை. இதுதான் விவசாய பொருளுக்கும் இதர பொருளுக்குமான வித்தியாசம். இதர பொருளில் ஒருவர் என்னெல்லாம் பணத்தை பெற்றிருக்கிறாரோ, நகையாகவோ தங்கமாகவோ ரொக்கமாகவோ, வருடந்தோறும் பூர்த்தியாகிவிட்டால் அவர் கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு கணக்கு போட்டு ஜகாத் கொடுக்க வேண்டும். ஆனால் விவசாய பொருளில் அப்படி இல்லை. எப்போ அறுவடை செய்யப்படுகிறதோ அப்போ ஜகாத் கொடுத்தால் போதுமானது என்பதாக சொல்வார்கள். அதே போல் தங்கம் வெள்ளியினுடைய அளவு, தங்கத்தில் பொறுத்தவரை 87 கிராம் 87.5 கிராம் ஆரம்ப காலங்களில் தீனாராகவும் திர்ஹமாகவும் இருந்தது. பிற்காலங்களில் காலங்கள் வளர்ந்து வர வர
அது தீனார்களும் திர்ஹம்களும் அது ரொக்கமாக மாறி பணவடியில் வந்து விட்டது. பணவடிவில் வந்த பிறகு தங்கத்தினுடைய விலையை நிர்ணயிக்கிறார்கள் 87.5 கிராம் அளவு. வெள்ளியினுடைய விலை நிர்ணயிக்கிறார்கள் 612 கிராம் அளவு. ஆக தங்கத்தினுடைய நிசாப் அளவு என்னன்னு சொன்னா 87.5 கிராம். ஒருவரிடத்தில் ஒரு வருடமாக 87.5 கிராம் அவரிடத்தில் நகை இருக்கிறது என்று சொன்னால் இவர் மீது ஜகாத் கடமை. 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு ஒரு வருடம் தன்னுடைய கையில் இருக்கிறது, எல்லா தேவைகளும் போக என்று சொன்னால் இவர் மீது ஜகாத் கடமை. கடன் போக, அன்றாட தேவைகள் போக, அவருடைய அவசிய தேவைகள் எல்லாம் போக, தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த ரொக்க பணத்திற்கு அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். இப்போ காலப்போக்கில் அதே போல் எப்படி தங்கத்தினுடைய விலையும் வெள்ளியினுடைய விலையும் மாறிவிட்டதோ அதே போல் தங்கத்தினுடைய வளர்ச்சியும் வெள்ளியினுடைய வளர்ச்சியும் மாறிவிட்டது. தங்கத்தினுடைய வளர்ச்சி அதிகமாகிவிட்டது, வெள்ளியினுடைய வளர்ச்சி குறைந்து விட்டது. ஏதோ இப்போ கொஞ்ச காலங்களாக வெள்ளியினுடைய வளர்ச்சியும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தங்கத்தினுடைய வித்தியாசம் வேறு, வெள்ளியினுடைய வித்தியாசம் வேறு. உதாரணமாக 87 கிராம் என்று கணக்கு போடுகிற போது ஒருவரிடத்தில் ஒரு 15 லட்சம் ரூபாய் 16 லட்சம் ரூபாய் இருக்கிற போதுதான் ஜகாத் கடமையாகும் என்கிற சூழல் வருகிறது. வெள்ளி என்று கணக்கு போடுகிற போது ஒருவரிடத்தில் இன்றைய மதிப்பின்படி ஒரு 290 ரூபாய் கிராமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு 1,80,000 தன்னுடைய கையில் இருக்கிறது, அன்றாட தேவை போக என்று சொன்னால் இவர் மீது ஜகாத் கடமையாகிறது. அந்த உலமாக்கள் எதை நிர்ணயிக்க வேண்டும், வெள்ளியை நிர்ணயிப்பதா அல்லது தங்கத்தினுடைய அளவை நிர்ணயிப்பதா என்று முடிவு செய்கிற போது வெள்ளியினுடைய அளவை நிர்ணயிக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். ஏன்? வெள்ளியை நிர்ணயிக்கிற போதுதான் அது எல்லா ஏழைகளுக்குமாக பிரயோஜனமாக இருக்கும், பயன்பெறும் என்கிற அடிப்படையில் வெள்ளியினுடைய அளவை நிர்ணயிக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அதே போல் வியாபார பொருளுக்கான ஜகாத் என்ன? வியாபார பொருளை பொறுத்தவரை ஒருவர் தன் கடையில் வைத்திருக்கக்கூடிய இருப்பு பொருளுக்கான ஒரு தொகையை அவர் நிர்ணயிக்க வேண்டும். கடையில வச்சிருக்கிறவருடைய ஸ்டாக் அவருக்கு தெரியுமல்ல இல்லையா? அவர் என்ன வச்சிருக்கிறாரு, எவ்வளவு கடையில ஸ்டாக் இருக்கிறது, அவர் கொடுக்க வேண்டிய பில் என்ன. நிறைய பேர் வியாபாரம் இப்படியும் செய்வார்கள், கடனுக்கு வாங்கி வியாபாரம் செய்வார்கள். பொருள் வியாபாரம் செய்த பிறகு பணத்தை கொடுப்பாங்க. உதாரணமா கடையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கிறது, 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் அவர் 3 லட்சம் ரூபாய்க்கு ஜகாத் கொடுத்தா போதுமானது. அந்த 5 லட்சத்தில் 2 லட்சத்தை கழித்து கொண்டு, இன்னும் சொல்ல போனால் மார்க்கம் எந்த அளவுக்கு இலகுவாக்கி இருக்கிறது, ஜகாத் கொடுக்க வேண்டிய அந்த நாளில் ஒருவர் தன்னுடைய கரண்ட் பில்லை கழித்துக் கொள்ளலாம், தன்னுடைய அந்த அடியாருக்கு வேலையாட்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் கழித்துக் கொள்ளலாம். ஆக இதெல்லாம் கடன்களை போல. ஆக கடன்களை கழித்து விட்டு அந்த கடைக்கான பணம் எவ்வளவு லட்சம் இருக்கிறதோ அதற்கான ஜகாத்தை ஒருவர் கொடுத்தால் போதுமானது என்பதாக சொல்வார்கள். இது வியாபார பொருளுக்கான ஜகாத். அருமையானவர்களே, அதே போல் அட்வான்ஸுக்கான ஜகாத் எப்படி? ஆரம்ப கால உலமாக்களிடத்தில் அட்வான்ஸுக்கான ஜகாத் என்பது யார் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறாரோ, ஒரு கடைக்கு எடுத்தவர் ஒரு 1 லட்சம் ரூபாயோ 2 லட்சம் ரூபாயோ அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார், கொடுத்தவர் தான் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று ஆரம்ப கால உலமாக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்கால ஃபுகாஹாக்கள் இப்படி சட்டம் எழுதுகிறார்கள், அட்வான்ஸினுடைய பணத்திற்கு யார் அந்த அட்வான்ஸ் கடை உரிமையாளர்களாக இருக்கிறார்களோ, கடையை கட்டி வாடகை கொடுறாங்களா இல்லையா, 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்குறாங்க. அதே போல் லீஸுக்கு வாங்குபவர்கள், லீஸுக்கு கூடாது ஒரு கட்டம், ஆனால் சில நேரங்களில் நிறைய பேர் லீஸுக்கு வீடு கொடுத்து போறாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாயை கொடுத்து 5 லட்சம் ரூபாயை கொடுத்து வீடு லீஸுக்கு எடுத்து போறாங்க. இப்போ இந்த லீஸ் பணத்தையும் அல்லது அட்வான்ஸ் பணத்தையும் யார் ஜகாத் கொடுக்க வேண்டும்? யார் அந்த வீட்டினுடைய உரிமையாளராக இருக்கிறார்களோ, யார் அந்த கடையினுடைய உரிமையாளராக இருக்கிறார்களோ இவர்கள் தான் அதற்கான ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, ஆக அட்வான்ஸ் பணத்திற்கு உரிமையாளர்கள் தான் ஜகாத் கொடுக்க வேண்டுமே தவிர கொடுத்தவர்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். அதே போல் ஜகாத்தினுடைய சட்டங்களில் ரம்முன் நிசாப் என்பதாக சொல்வார்கள். ரம்முன் நிசாப் அப்படின்னா என்னன்னா, பொதுவா ஒருத்தருக்கு எந்த பொருளுமே நிசாபினுடைய அளவு எட்டிருக்காரு. தங்கத்துல ஒரு 5 பவுன் வச்சிருப்பாரு, காசுல ஒரு 2 லட்சம் ரூபாய் வச்சிருப்பாரு, வெள்ளியில ஒரு 50-60 கிராம் வச்சிருப்பாரு. எந்த பொருளிலும் அதற்கான ஜகாத்தினுடைய நிசாபை எட்டி இருக்காது. தங்கத்தில் ஒரு 11 பவுன் இருக்கிற போதுதான் ஜகாத் கடமையாகிறது. அதே போல் பணத்தில் அந்த வெள்ளியினுடைய அளவுக்கான 1,78,000 ரூபாய் வைத்திருந்தால் தான் ஜகாத் கடமையாகிறது. இப்படி எந்த பொருளிலும் நிசாபினுடைய அளவு இல்லாமல் இருக்கிற போது என்ன செய்ய வேண்டும்? உலமாக்கள் சொல்லுவார்கள், எல்லாத்தையும் சேர்த்து
கணக்கு போட்டு வெள்ளியினுடைய பணம் அளவுக்கு வருகிறதா, ஒரு 1,78,000 ரூபாய் அளவுக்கு வந்து விட்டதா, அவர் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். இதற்கு பேர் தான் தம்முன் நிசாப்னு வாங்க. எல்லாத்தையும் சேர்த்து விட வேண்டும். தங்கத்துல 5 பவுன் இருக்குது, கையில ரொக்கமா ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்குது, வெள்ளியில ஒரு 60 கிராம் இருக்குது, எல்லாத்தையும் மொத்தமா கணக்கு போடுங்க. கணக்கு போட்டு எவ்வளவு வருகிறதோ அதிலே 2.5% எடுத்து நீங்கள் ஜக்காத் கொடுத்து விட வேண்டும் என்பதாக சொல்வார்கள். இங்க இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டும். தம்முன் நிசாபுன்னு சொன்னா அவர் இடத்தில் தனியாக அவர் பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய செல்வத்திற்கு தான் மொத்தமாக சேர்க்க வேண்டும். இப்படி சேர்க்க கூடாது. இப்போ கணவன் வச்சிருக்கிறாரு காசா, மனைவி வச்சிருக்கிறாங்க நகையா. மனைவி இடத்துல 5 பவுன் நகை இருக்குது, கணவன் ஒரு 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறார். கணவனுடைய 3 லட்சம் ரூபாயும் போட்டு மனைவியுடைய 5 லட்சம் ரூபாயும் போட்டு இப்படி மொத்தமா ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனைவி இடத்தில் 5 லட்சம் ரூபாய் 5 பவுன் நகை மாத்திரம் தான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நகைக்கு அவசியம் இல்லை. கணவனிடத்தில் ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் தான் இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும். வெள்ளிக்கான அளவு எட்டி விட்டது. அப்போ எவ்வளவு ஜக்காத் 2 லட்சம் ரூபாயில் எவ்வளவு எடுக்க வேண்டுமோ 5,000 ரூபாய் பணத்தை அவர் எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். ஆக தம்முன் நிசாப் என்பது எந்த பொருளிலும் அவருக்கான நிசாப் அளவை எட்டி இருக்க மாட்டார். எல்லாத்தையும் சேர்த்து அவர் மொத்தமாக கணக்கு போட்டு ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்கு பெயர் தான் தம்முன் நிசாப் என்பதாக சொல்வார்கள். அதே போல் காலி இடங்கள், மனைகளாக வாங்கி போடக்கூடிய இடங்களுக்கான ஜக்காத் எப்படி, வீடுகளுக்கான ஜக்காத் எப்படி? ஒருவர் வீடு வச்சிருக்கிறார், அவசிய தேவைக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய வீட்டிற்கான ஜக்காத் இல்லை. ஒருத்தர் வீடை கட்டி வாடகைக்கு விடுகிறார், ஒரு 10 அபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாரு, அல்லது 10 வீடு கட்டி வாடகை கொடுக்கிறார் என்று சொன்னால் இந்த வாடகை பணம் எவ்வளவு வருகிறதோ அதை கணக்கு போட்டு ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எவ்வளவு வருகிறது? ஒரு 10 வீடு இருக்கிறது, ஒரு வீட்டுக்கு 5,000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த 10 வீட்டுக்கான வருமானமும் வருடந்தோறும் எவ்வளவு வருகிறது என்று கணக்கு போட்டு அதற்கான ஜக்காத்தை அவர் எடுக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அவசிய தேவைக்காக வைத்திருக்கக்கூடிய வீட்டிற்கு ஜக்காத் இல்லை. ஒருவர் வீடை தன்னுடைய வாடகைக்கு விடுகிறார் என்று சொல்லுகிற போது அதற்கு அவர் ஜக்காத்தை எடுக்க வேண்டும் என்பதாகவும் சொல்வார்கள். காலி இடங்களுக்கான ஜக்காத் எப்படி? ஒருவர் இடம் வாங்கி போட்டிருக்கிறார், எந்த நோக்கத்தில்? பிற்காலத்தில் வீடு கட்டலாம் என்ற நோக்கத்தில் இடம் வாங்கி போட்டிருக்கிறார். இல்ல ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்றாரு, காசு பார்க்கலாம், இடத்தை வாங்கி போட்டு இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள்ல வித்துக்கலாம் என்று சொல்லி இடம் வாங்கி போட்டிருக்கிறார் என்று சொன்னால் அன்றைய தேதியில் அன்றைய மதிப்பில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டினுடைய அளவு எவ்வளவோ அதை கணக்கு போட்டு அன்றைய தேதியில் அவர் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அந்த இடம் எவ்வளவு போகிறது அன்றைய தேதியில் அவர் வாங்கினதுக்கான இடத்தின் ரேட்டு போட வேண்டிய கூடாது. அவர் வாங்கக்கூடிய தேதியில் என்ன விலை போட்டாரோ அந்த விலை போடக்கூடாது. மாறாக அன்றைய தேதியில் அவர் என்ன விலை போகிறது என்று பார்த்து அந்த தேதி அந்த பணத்தை நாம் முடிவு செய்து 2.5% நாம் ஜக்காத்திற்காக வேண்டி ஒதுக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். இதுதான் காலி இடங்களுக்கான ஜக்காத்தினுடைய சட்டம் என்பதாக சொல்வார்கள். அதே போல் தங்கம் வெள்ளியிலேயும் ஆரம்ப காலத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி விலை குறைவாக இருந்தது. அன்றைய காலங்கத்தினுடைய விலையை போட்டு ஜக்காத் கொடுக்க கூடாது. இன்னைக்கு என்ன விலையோ அதை போட்டுதான் ஜக்காத் கொடுக்கணும். இன்னைக்கு விலை 1,20,000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா இன்றைக்கு விலை எவ்வளவு, இதை போடணும். ஒரு வேளை இப்படி வேண்டுமானாலும் செஞ்சு கொள்ளலாம். என்ன, ஒருவேளை உங்க நகையை கொண்டு போய் கடையில விற்கிறீங்க, கடையில கொடுக்குறீங்க, கொடுக்கிற போது இன்னைக்கு என்ன விலையோ அதை எடுத்துக்க மாட்டாங்க. 1,20,000 ரூபாய் இன்னைக்கு விலைன்னு சொன்னா ஒரு 6% குறைத்து தான் எடுப்பார்கள். ஆக 6% குறைத்து கொள்ளலாம் உங்களுடைய ஜக்காத்தினுடைய பணத்துல. 1,20,000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா ஒரு 5% குறைச்சு 1,15,000 ரூபாவா போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய ஜக்காத்தினுடைய பணத்தை கணக்கு போட்டு நீங்கள் கொடுக்கலாம் என்பதாக சொல்வார்கள். இதுவும் சிறந்தது எது? அன்றைக்கு என்ன விலையோ அதை போடுவதுதான் சிறந்தது என்பதாகவும் உலமாக்கள் சொல்வார்கள். அருமையானவர்களே, அதே போல் ஜக்காத் கடமையாவதற்கான நிபந்தனைகளை குறித்து சொல்வார்கள். யார் மீது ஜக்காத் கடமை, ஜக்காத்தினுடைய நிபந்தனைகள் என்ன? முதலாவது விஷயம், 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு பணம் வந்துச்சு, பணம் வந்த நாளில் ஜக்காத் கடமை இல்லை, 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது நாம் தேதியை குறிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேதியை குறிக்கிற போது நம்ம சந்திரன் கணக்கில் உள்ள தேதியை, காலண்டர் அடிப்படையில் உள்ள தேதியை குறிக்க கூடாது. மாறாக ஜக்காத்தினுடைய சட்டங்களில் நீங்கள் பிறை தேதியை கணக்கிட வேண்டும்.
ரமதான் பிறை 1, ரமதான் பிறை 2, ரமதான் பிறை 3, இப்படி பிறை தேதியை கணக்கிட்டு ஒரு வருடம் அந்த பிறை முடிகிற போது நீங்கள் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக சொல்வார்கள். பிறை கணக்கிடுகிற போது ஜக்காத்தில் லேசு. உதாரணமாக ரமதானுடைய பிறையில் ஒருவரிடத்தில் 2 லட்சம் ரூபாய் இருக்கிறது முதல் பிறையில். ஒரு வருடம் பூர்த்தி ஆகிறது. அடுத்த ரமதான் 1 வரைக்கும் 2 லட்சம் ரூபாய் தான் இருக்கிறது. ஆனால் ரமதானுடைய பிறை 2 அன்றைக்கு அவரிடத்தில் ஒரு 2 லட்சம் ரூபாய் சேர்ந்து வருகிறது எக்ஸ்ட்ராவாக. இப்போ 2 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் ஆகிவிட்டது ரமதானுடைய 2 பிறையில். ஒருவர் தேதியை பிறை கணக்கு வைத்து சரியான முறையில் ஜகாத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அவர் 2 லட்சத்திற்கு ஜகாத் கொடுத்தா போதுமானது. என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? ரமதான் பிறையில 4லயோ அல்லது ரமதான் பிறையில 10லயோ கொடுக்கிற போது 4 லட்சத்திற்கான ஜகாத் கொடுத்து விடுவார்கள். இப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறை கணக்கு வைக்கிற போது அந்த பிறையிலிருந்து அந்த பிறைக்குள் உங்களிடத்தில் எவ்வளவு காசு இருக்கிறது, எவ்வளவு தங்கமாக இருக்கிறதோ அல்லது வெள்ளியாக இருக்கிறதோ ரொக்கமாக பணமாக இருக்கிறதோ இதற்கான ஜகாத்தை நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்பதாக சொல்வார்கள். ஆக ஜகாத்தினுடைய விஷயங்களில் முதலாவது நிபந்தனை ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். நீங்கள் தேதியை குறிப்பிட வேண்டும் என்பதாக சொல்வார்கள். இரண்டாவது, அவர் மில்கியத் பெற்றவராக இருக்க வேண்டும், உரிமை பெற்றவராக. கணவன் மனைவிக்கான ஜகாத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்? மனைவியினுடைய நகைக்கு மனைவிதான் மில்கியத் பெற்றவள், உரிமை பெற்றவள். கணவன் கொடுக்கிறார், காலப்போக்கில் அப்படி வந்து விட்டது. இன்றைய காலங்களில் கணவன் மனைவியினுடைய விஷயங்களில் உரிமையாளராக இருக்கிற காரணத்தினால் கணவன் நிறைவேற்றுகிறார். ஆனால் அப்படி நிறைவேற்றுகிற போது மனைவியிடத்தில் ஒரு கணம் சொல்லி விட்டு அந்த ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். உன்னுடைய ஜகாத்தினுடைய தங்கம் இவ்வளவு இருக்கிறது, இந்த தங்கத்தை கணக்கு போட்டால் இவ்வளவு ஜகாத் வருகிறது, இதை நான் ஜகாத்தாக கொடுக்கிறேன் என்று மனைவியிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்ட பிறகு நீங்கள் ஜகாத்தை கொடுக்கிற போதுதான் அந்த ஜகாத் நிறைவேறும் என்பதாக சொல்வார்கள். ஆக மனைவியினுடைய ஜகாத்தை மனைவிதான் கொடுக்க வேண்டும். யார் மில்கியத் பெற்றிருக்கிறாரோ, அந்த பொருளுக்கான மில்கியத் உரிமை பெற்றிருக்கிறாரோ அவர் மீது தான் ஜகாத் கடமை. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தையினுடைய பொருள்ல மில்கியத் பண்ணிடணும். அவர்களுடைய விஷயத்துல நீங்க சேர்த்து வைக்கிறீங்க, அவர்களுக்கான பொருளை நகையை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னா இது ஏன் பிள்ளைக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணிடணும். அந்த பொருள்ல தாய் கூட எடுக்கக்கூடாது. சில நேரத்துல ஃபங்க்ஷனுக்கு தாயும் எடுத்து போட்டு போயிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைக்கு என்று எதை நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ அது பிள்ளைக்கு தான். கல்யாணம் முடித்து கொடுக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் பாலிகாகிற வரைக்கும் அதற்கான ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக குழந்தையினுடைய விஷயத்தில் நீங்கள் மில்கியத் செய்து விட்டால், உரிமைப்படுத்தி விட்டால் நீங்கள் பொருளுக்கான ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்வார்கள். ஆக உரிமை பெற்றவராக இருக்க வேண்டும். உரிமை இல்லாதவர் ஜகாத் கொடுக்க முடியாது. இப்போ இந்த அடிப்படையில் இன்னொரு சட்டத்தையும் நாம் விளங்க வேண்டும். பேங்க்ல வைக்கக்கூடிய அடமான பொருள், நல்லா கவனிங்க. பேங்க்ல ஒரு பொருளை நாம் அடமானமாக வைக்கிறது மிகப்பெரிய தவறு. மார்க் அடிப்படையில் நீங்க என்ன காசை, சில பேர்லாம் ஒரு ஹீலாவாக ஒரு தந்திரமாக நகை வீட்டில் வச்சாதானங்க காசு, கொண்டு போய் பேங்க்ல போட்டு காசு ஆக்கிட்டா, கொண்டு போய் பேங்க்ல அடமானமா வச்சு அது வியாபாரத்துல போட்டுட்டா, பேங்க்ல வைக்கக்கூடிய நகைக்கு உத்தரவாதம் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க எத்தனையோ பேங்க்ல திருட்டு போக தான் செய்யுது. நகைக்கான உத்தரவாதம் இல்லை. பேங்க்கும் அப்படிதான் எழுதி கையெழுத்து வாங்கப்படுகிறது. ஒருவேளை இந்த நகை திருட்டு போய்விட்டாலோ அல்லது வேறு ஏதாவது ஆபத்து நேர்ந்தாலோ இதற்கான பொறுப்புகள் நாங்கள் இல்லை என்று உங்களிடத்தில் இருந்து கையெழுத்து வாங்குகிறார்கள். ஆக மில்கியத், ஒரு பொருளை நீங்கள் பேங்கில் வைக்கிறீர்கள், நகையை கொண்டு போய் ஒரு 10 பவுனை கொண்டு போய் பேங்க்ல வச்சு நீங்க அடமானமா காசு வாங்குறீங்கன்னு சொன்னா உங்கள் பொறுப்பிலிருந்து அந்த நகை பேங்கினுடைய பொறுப்புக்கு போய்விடுகிறது, பேங்கினுடைய மில்கியத்துக்கு போய்விடுகிறது. அப்போ நகை பேங்கில் வைத்த அடமான பொருளுக்கு நான் ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால எல்லோரும் கொண்டு போய் நகையை கொண்டு போய் பேங்க்ல வைக்க கூடாது. மிகப்பெரிய ஒரு பாவம் இது. வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது, வட்டிக்காக சாட்சியாக இருப்பது எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பேங்கில் நீங்கள் வைக்கக்கூடிய நகைக்கு ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. நீங்கள் அதை விற்றாவது அல்லாஹ் அதை பன்மடங்காக ஆக்கி தருவான் என்று உத்தரவாதம் இருக்கிறது. அல்லாஹினுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. அல்லாஹினுடைய வார்த்தையும் ரசூலுடைய வார்த்தையும் ஒருபோதும் பொய்யாகாது. பெருமானார் அவர்கள் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார்கள். நேற்றைய தினம் கூட ஓதப்பட்ட சூரா தராவீலே வன்னஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா வமா யன்திகு அனில் ஹவா. பெருமானார் என்ன பேசுறாங்களோ அதெல்லாம் வஹி. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறது எல்லாத்தையும் எழுதி வச்சாங்களாம். பேசுறத, சிரிக்கிறத எல்லாத்தையும், ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி வச்சார்கள்.
சில சஹாபாக்கள், ஏப்பா இப்படி செய்யற, எல்லாத்தையுமா பதிவு செய்வ? பெருமானாரத்துல போய் சொன்னாங்க, யார சொல்லா, இவர் எல்லாத்தையும் பதிவு செய்யறார், எல்லாத்தையும் பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நாவை காட்டி சொன்னார்கள், இந்த நாவில் இருந்து என்னவெல்லாம் வருகிறதோ இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் வகையாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவர் எழுதட்டும், அவர் சரியான காரியத்தை செய்கிறார் என்பதாக சொன்னார்கள். அது அல்லாஹ்வினுடைய தூதரும் பெருமானாருடைய வாக்கும் ஒருபோதும் அது பொய்யாக ஆகாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் அது ஒருபோதும் பொய்யாக ஆகாது. எனவே நகையை நீங்கள் அடமானம் வைக்காதீர்கள். ஒருவேளை தேவைப்படுகிறதுனா வித்துருங்க, வித்துட்டு உங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பிங்க. அதில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். நகையை கொண்டு போய் வச்சு அதற்கு வட்டியை கட்டி அதனுடைய சில நேரங்கள்ல பேங்க்ல வைக்காம பல வேற இடத்துல வச்சு பல பல ரூபாய்கள் வட்டியை கட்டி, இதெல்லாம் மிக மோசமான விஷயமாக இருக்கிறது. ஆக நகைக்கு அடமானம் வைக்கக்கூடிய நகைக்கு உங்கள் பொறுப்பிலிருந்து அது பேங்கினுடைய பொறுப்பிற்கு போய்விடுகிற காரணத்தினால் அந்த அடமானம் வைக்கக்கூடிய நகைக்கு நீங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, அதே போல்தான் கடன் இல்லாதவராக இருக்க வேண்டும். ஜகாத்தினுடைய நிபந்தனைகள் ஒன்று, கடன் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு வியாபார பொருள்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் கடையில ஸ்டாக் இருக்கிறது, ஆனால் 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. அல்லது நகை வைத்திருக்கிறார் மனைவியின் மீது கடன் இருக்கிறது. இப்படி கடனை கழித்து விட்டு கொடுக்க வேண்டிய கடன், வர வேண்டிய கடன் என்று கடன் 2 வகையாக பிரிக்கிறார்கள். கொடுக்க வேண்டிய கடனுக்கு ஜகாத் இல்லை. எவ்வளவு வச்சிருக்கிறார், பணம் இருக்கிறது, ஆனால் கொடுக்க வேண்டிய கடன் அதை விட அதிகமாக இருக்கிறது, அவர் மீது ஜகாத் கடமையாகாது. வரவேண்டிய கடன் ஒன்று இருக்கிறது, அதை மார்க்கத்தில் 2 சூரத்தாக 2 அமைப்புகளாக பிரிக்கிறார்கள். ஒரு அமைப்பு சொல்லுவார்கள், அதுதான் மிக முக்கியமானது. வரவேண்டிய கடனில் பார்க்க வேண்டும், வாங்கிய நபர் அவர் உறுதியாக சொல்லுகிறார், நான் கடன் வாங்கியிருக்கிறேன் என்று. அவர் கடன் வாங்கியதை மறுப்பது கிடையாது. அதே நேரத்தில் வாங்கியவர் கொடுக்கக்கூடியவர், எப்பயா இருந்தாலும் அதை எப்படியோ ஒரு தடவை திரட்டி நம்மிடத்தில் பணத்தை கொடுத்து விடுவார் என்று உறுதியாக நமக்கும் நம்பிக்கை இருக்கிறது, அவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. இப்பேற்பட்ட வரவேண்டிய கடனுக்கு கணக்கு போட்டு அவர் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக சொல்வார்கள். உதாரணமா ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார், கொடுத்த ஆளு நல்ல மனிதர், அவர் கொடுக்கக்கூடியவர் தான், எப்பயா இருந்தாலும் நமக்கு பணம் கொடுத்து விடுவார் என்று உறுதி இருக்கிறது. அவரும் அதை மறுப்பது கிடையாது, நான் கொடுக்கிறேன் என்பதாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த வரவேண்டிய கடனுக்கு அவர் 1 வருட காலம் என்று கணக்கு போட்டு அந்த காலத்தினுடைய கணக்கையும் ஜகாத்தையும் அவர் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். ஆக வரவேண்டிய கடன், அதற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அதே போல் அருமையானவர்களை, 4வது விஷயம், ஜகாத் யாருக்கு கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் திருமறையில் 8 பிரிவுகளாக பிரிக்கிறான். முதலாவது ஃபுகராக்கள், மசாகின்கள். அரபியில் தமிழாக்கம் பண்ணுகிற போது 2 பேரையும் ஏழை என்பதாக தான் சொல்லுவோம். ஆனால் இமாம்கள் இதன் மத்தியில் கருத்து வேறுபாடுகள், ஒரு வேற்றுமை, இஃப்திலாஃப் இருக்கிறது. ஃபுகராக்கள் என்றால் யார், மசாகின்கள் என்பதாக யார் என்பதாக சொல்வார்கள். ஆக 2 பேரும் தமிழ் அர்த்தப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஏழைகள், ஃபுகராக்கள், மசாகின்கள் 2வது. 3வது ஜகாத்தை வசூலிக்கக்கூடிய ஊழியர்கள். அன்றைய காலங்களில் இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற போது பைத்துல்மான் என்று ஒன்று நிறுவி அதில் ஜகாத்தினுடைய தொகையெல்லாம் வசூலிக்கக்கூடிய ஒரு மனிதரை நியமிப்பார்கள். இந்த ஜகாத்தினுடைய தொகையை வசூலிக்கக்கூடிய அந்த ஊழியருக்கு ஜகாத்தினுடைய செல்வத்தில் இருந்து, பைத்துல்மால் இருந்து ஒரு தொகையை என்ன செய்யலாம், அவருக்கு ஜகாத்தாக கொடுக்க முடியும். ஆக ஜகாத்தை வசூலிக்கக்கூடிய ஊழியருக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுக்கலாம். 4வது சொல்வார்கள், ஒரு மனிதன் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார், தன் செல்வத்தை எல்லாம் விட்டு குடும்பத்தை எல்லாம் இழந்து புதிதாக இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார், அவருக்கு உங்கள் ஜகாத்தினுடைய தொகையை கொடுத்து அவருடைய தீன் துனியாவினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உதவி செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அல்லாஹ் அப்படிதான் சொல்லுகிறான், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல் 5வது, அடிமைகளை உரிமை விடுவதற்கு, அக்காலங்களில் அடிமைகள் வைத்திருப்பார்கள், அந்த அடிமைகளை உரிமை விடுவதற்காக வேண்டி உங்கள் ஜகாத்தினுடைய தொகையை கொடுத்து அவர்களை உரிமை விடக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தலாம் என்பதாக சொல்வார்கள். 6வது, கடனாளியாக இருக்கிறார். ஒருவர் கடனாளியாக சிரமப்படுகிறார், கடனில் ரொம்ப கஷ்டப்படுகிறார், அந்த கடனை அடைக்கக்கூடியவர் தான், ஆனா அவருடைய சூழல் சரியில்லை. சில நேரங்கள்ல என்ன வியாபாரம் செஞ்சாலும் பறக்கத்து இல்லை என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுருமா இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு மனிதர் கடன்ல ரொம்ப சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட கடனாளிக்கு உதவி செய்யலாம் நீங்கள் ஜகாத்தினுடைய பொருளை கொடுத்து அவருடைய கடனை அடைப்பதற்கு. 7வது, போர் செய்யக்கூடிய முஜாஹிதீன்கள். போர் செய்கிறார்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில், அறப்போர் புரியக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய பாதையில் ஜிஹாது செய்யக்கூடியவர்கள் அல்லது தாவா பணி செய்யக்கூடியவர்கள். இப்படி முஜாஹிதீன்களுக்கு உங்களுடைய ஜகாத்தை நீங்கள் கொடுக்க முடியும். 8வது, அல்லாஹ் சொல்லுகிறார்கள், பயணத்தில் தன் செல்வத்தை எல்லாம் தொலைத்த ஒரு வழிபோக்கருக்கு நீங்கள் ஜகாத்தினுடைய செல்வத்தை கொடுக்க முடியும் என்று அல்லாஹ் 7 பிரிவுகளாக பிரித்திருக்கிறான்.
பொதுவாக இன்றைய நடைமுறையில் பார்க்கிற போது வறுமை நிலையில் உள்ள ஏழைகளுக்கு தான் ஜகாத் கொடுக்கப்படுகிறது. சரி, வறுமை நிலையில் உள்ள ஏழைகள் என்று எப்படி கணக்கிடுவது என்று பார்க்கிற போது உலமாக்கள் சொல்லுகிறார்கள். அதிலும் நம்முடைய இமாமான இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதனிடத்தில் 612 கிராம், அதாவது வெள்ளியினுடைய மதிப்பளவு பணம், அவனிடத்தில் அன்றைய தேவைகள் போக அந்த பணம் கையில் இல்லை என்கிற ஒரு சூழல் ஏற்படுகிற போதுதான் அவன் ஏழை என்பதாக சொல்லுகிறார்கள். 612 கிராம் என்று கணக்கு போடுகிற போது இன்னைக்கு ஒரு 1,80,000 ரூபாய், எல்லா அடிப்படை தேவைகளும் போக தன் கையில் ஒரு 1,80,000 ரூபாய் கூட செலவுக்கு பணம் இல்லாத, ஒரு சேவிங்ஸ் இல்லாத ஒரு ஏழை தான், அவர்தான் உண்மையான ஏழை, ஜகாத் வாங்கக்கூடிய உரிமையாளர், தகுதியானவர் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள். நிறைய இமாம்கள் இப்படி சொல்வார்கள். அப்படியெல்லாம் இல்லை, ஒரு 60 வருடம் அவர் வாழுகிறார் என்று சொன்னால் அந்த 60 வருடத்திற்கு தேவையான அவரிடத்தில் செல்வங்கள் இல்லை என்று சொன்னால் அவர் ஏழை தான் என்பதாக சொல்லுகிறார்கள். அது அருமையானவர்களே, சொல்லுவார்கள் 612 கிராம் ஒரு மனிதரிடத்தில் அளவு பணம் இல்லை என்று சொன்னால் இவர் ஏழை, இவர் ஜகாத் வாங்கக்கூடிய தகுதியுடையவர் என்பதாக சொல்வார்கள். அதே போல் ஜகாத் கொடுக்கக்கூடிய யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது என்கிற வரிசையில் அசல் ஃபுரு, இவர்கள் 2 பேருக்கும் ஜகாத் கொடுக்கக்கூடாது. அசல் என்று சொன்னால் தந்தையினுடைய தந்தை, அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய தந்தை என்று தந்தை வழி பாட்டனார் அப்படியே கீழே போய்கொண்டே இருக்கும். இதற்கு பெயர் அசல் என்பதாக சொல்வார்கள். ஃபுரு என்று சொன்னால் பையனுடைய பையன், மகனுடைய பையன், பேரன், இப்படி பேரன் வழி பேரன் இப்படி போய்கொண்டே இருக்கும். இதற்கு பெயர் ஃபுரு என்பதாக சொல்வார்கள். ஆக இந்த அசலுக்கும் இந்த ஃபுருவுக்கும் ஒரு மனிதர் ஜகாத்தை கொடுக்க முடியாது. இப்போ உதாரணமா தந்தை தன்னுடைய மகனுக்கு ஜகாத்தை கொடுக்க முடியாது. அதே போல ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கோ அல்லது தந்தையினுடைய தந்தைக்கோ ஜகாத்தை நிறைவேற்ற முடியாது, ஜகாத்தை கொடுக்க முடியாது. அதே போல் கணவன் மனைவிக்கு கொடுக்க முடியாது, மனைவி கணவனுக்கு கொடுக்க முடியாது. கணவனுடைய மாமியாருக்கு ஜகாத் கொடுக்கலாமா என்று வருகிற போது கணவன் தாராளமாக தன்னுடைய மாமியாருக்கு ஜகாத் கொடுக்கலாம். மனைவியினுடைய ஜகாத்தை மாமியாருக்கு, மனைவியினுடைய அம்மாவுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அசல்ல வந்துருவாங்க. அப்போ மனைவியினுடைய ஜகாத்தை தன்னுடைய தாய்க்கு கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் கணவன் தன்னுடைய ஜகாத்தை தன்னுடைய மாமியாருக்கு தாராளமாக கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு மனிதன், கணவன் ஒரு தந்தை பணக்காரரா இருக்கிறார், மகன் ஏழையா இருக்கிறான், கணவன் தந்தையினுடைய ஜகாத்தை எடுத்து மகனுக்கு கொடுக்கலாமா என்றாலும் கொடுக்க முடியாது. ஆக அருமையானவர்களே, கொடுக்க முடியாதவர்கள்ல முதலாவது அசல் ஃபுருவிற்கு நீங்கள் ஜகாத்தை கொடுக்க முடியாது. கணவன் மனைவிக்கு ஜகாத்தை கொடுக்க முடியாது. ஒரு காஃபிருக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுக்க முடியாது. தெளிவாக தெரிகிறது அவர் காஃபிராக இருக்கிறார். இன்னைக்கெல்லாம் நிறைய போலிகள் வந்துருச்சு. யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. சும்மா புர்காவை போட்டுட்டு வந்து நிக்கிறது, ஒரு தேவைக்காக வேண்டிய ரம்ஜானுடைய மாசத்துல போலிகள் உருவாகி விட்டார்கள். அது உண்மையாக பார்க்க வேண்டும். ஜகாத் என்று உங்களுடைய செல்வத்தை நீங்கள் கொடுக்கிற போது ஒரு ஆராய்ச்சி தேவை இருக்கிறது. உண்மையிலுமே அவங்க தேவையுடையவர்களா இருக்கிறாங்களா, அவங்க இடத்துல பலன் இருக்கிறதா, அதை வாங்கி கொண்டு அவர்கள் அதை பலனான முறையில் செலவழிக்கிறார்களா என்று பார்த்து நீங்கள் ஜகாத் கொடுக்கிற போது அவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது. நீங்கள் கொடுக்கக்கூடிய செல்வத்தையும் ஜகாத்து அல்லாஹ் அதிலே பன்மடங்காக ஆக்கி தருகிறான். பொதுவாக கொடுத்து விட்டு தந்தோரா அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொடுத்துட்டேங்க, நான் தாங்க இவரை தூக்கி விட்டேன், நான் தாங்க என் தம்பிக்கு கொடுத்து உதவி செஞ்சேன், தேவையில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ அது உங்களுக்கு ஹைராக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறான். நீங்கள் மறைக்கக்கூடியது பணத்தை கொடுக்கிற போது மறைத்து கொடுங்கள். அவருக்கு எவ்வளவு தெரிய கொடுத்தது கூட உங்களுக்கு கூட தெரியாத அளவிற்கு, என்ன எடுத்தீங்களோ கையில வந்துச்சு கொடுத்துருங்க என்கிற அளவிற்கு நீங்கள் மறைத்து கொடுக்கிற போது அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, அதே போல் ஜகாத்தை கொடுக்க முடியாதவர்கள், செல்வந்தவர்களுக்கு ஜகாத்தை கொடுக்க முடியாது. பணக்காரராக இருக்கிறார், வீடு வாசல் எல்லாம் இருக்கிறது, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார், அவருக்கே கொண்டு போய் ஜகாத்தை கொடுக்க கூடாது என்பதாக சொல்லுவார்கள். இதெல்லாம் ஜகாத்தினுடைய சட்டங்கள், ஜகாத்தினுடைய மசாயில்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. எனவே அதெல்லாம் சொல்லுகிற போது நேரம் போதாது. அருமையானவர்களே, இந்த மசாயில்கள் எல்லாம் பேணி நம்முடைய ஜகாத்தை நிறைவேற்றுகிற போது அல்லாஹ் 700 மடங்காக அதிகப்படுத்தி தருகிறார். அதிலும் குறிப்பாக இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. எவ்வளவு தர்மம் செய்ய முடியுமோ செய்யுங்கள். தர்மம் என்பது அல்லாஹ்வுடைய பேங்க்ல நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய சேமிப்பு மாதிரி. பேங்க்ல எப்படி பணத்தை போடுறீங்க, கையில வருது, அதை கொண்டு போய் பேங்க்ல போடுறீங்களா இல்லையா? அதுபோல தர்மம் என்பது நீங்கள் ரப்புல் ஆலமீனுடைய பணத்தில் போடுகிற, அவனுடைய பேங்கில் சேர்த்து வைக்கக்கூடிய சேமிப்பை போல. நீங்க இந்த பேங்க்ல 5000 ரூபாய் போட்டீங்கன்னா 5000 ரூபாயா தான் இருக்கும்.
அல்லாஹ்வுடைய பேங்கில் போடுகிற போது நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் போடுகிற போது அல்லாஹ் அதை பன்மடங்காக பெருக்குகிறான். மறுமையில் நீங்கள் அந்த பேங்கை பார்க்கிற போது பன்மடங்காக நீங்கள் பார்ப்பீர்கள். ரப்புல் ஆலமீன் அதை பார்த்து ஒரு கணம் மனிதன் கேட்கிறான், அல்லாஹ் நான் இவ்வளவு கொடுக்கவில்லையே, இவ்வளவு கொடுக்கவில்லையே. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ கொடுத்தது என்னமோ இவ்வளவுதான், அதை நான் பன்மடங்காக பெருக்கி உனக்கு நான் தருகிறேன் என்று அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். எனவே அருமையானவர்களே, கடைசி காலங்களாக இருக்கிறது. உங்களுடைய ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், சரியான முறையில் கொடுங்கள். அதே போல் இதர தான தர்மங்களும் அதிகமாக ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக நம்முடைய அமல்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தருள்வானாக. சரியான முறையிலே கணக்கு போட்டு ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நசீபையும் வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.